கிட்னி பயாப்சி. ஸோ கிட்னி பயாப்சி அப்படின்றது நெஃப்ராலஜியில் நம்ம காமனாக பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டெஸ்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஊசியை கிட்னிக்குள்ளே செலுத்தி கிட்னியிலேருந்து ஒரு சின்ன துண்டை எடுத்து அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறதன் மூலமாக என்ன கிட்னி பிரச்சனை, எதனால் வந்திருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி பல டீட்டெயில்ஸை நம்மளால் பெற முடியும். ஸோ யாருக்கு அந்த பயாப்சி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு, யூரினில் நிறைய ப்ரோட்டீன் போகிற பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது கிரியாட்டனின் கூட இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, என்ன ரீசன் நம்மளுக்கு தெரியல, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் அந்த பயாப்சி பண்ணி பார்ப்போம். பயாப்சின்றது ஒரு பெரிய சர்ஜரி கிடையாது, மயக்க மருந்து எதுவும் இல்லை, லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் 5லேருந்து 10 நிமிடங்கள் வரைக்கும் தான் ஆகும். பட் ஜென்ரலாக பயாப்சியை பற்றி நம்ம மக்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாலே அவங்க மனதில் உள்ள முதல் சந்தேகம், முதல் கேள்வியே பயாப்சினாலே கேன்சர் அப்படின்றது தான். அப்படின்னு நினச்சி நிறைய நேரங்களில் அவங்க பயாப்சி பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அது ரொம்ப தப்பான ஒன்று. கிட்னியை பொறுத்த வரைக்கும் பயாப்சி பண்ணுறது கிட்னி பிரச்சனை எதனாலன்னு பார்க்குறதுக்கு தான், அது கேன்சர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கான டெஸ்ட் கிடையாது. ஸோ கிட்னி பயாப்சி பண்ணுறதன் மூலமாக கிட்னி பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து முழுவதுமாக கிட்னி பிரச்சனையை குணப்படுத்த முடியும். ஸோ தேவையான நேரத்தில் உங்கள் மருத்துவரோட அட்வைஸை ஏற்று அதை பண்ணிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும்.